ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு. மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆனுவல் பிளானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் 16,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக பணியாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி மூலம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஆனுவல் பிளான் 2026 ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஆனுவல் பிளான் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இந்நேரம் எக்ஸாம்ஸே நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நடக்கலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஜூலை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நமக்கு வராமல் இருக்குது. ஸோ ஒருவேளை இது கன்ஃபார்ம் நியூஸாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டிலேயாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வீக்கு அல்லது நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எப்பயுமே சொல்கிறதான், நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ, அது எல்லாமே நம்மளுடைய செலெக்ஷனுக்கு சிவி லிஸ்ட்டில் வரத்துக்கு, ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வரத்துக்கு அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் இதெல்லாமே போட்டு கொடுத்துருந்தோம். ஜூலையிலே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட 120 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 150. இது எல்லாமே நம்மளுடைய சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் தான். 150 கேள்வியும். ஸோ இதில் கட்டாய தமிழ் நம்ம தேர்வு எழுதுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கும். இது இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுக்கு இல்லைனாலும் நமக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தமிழ்லேயும் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் நம்ம இந்த செலெக்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நடந்த டிஆர்பியில், அதாவது பிடி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, யூஜி டிஆர்பியில் 2024 2582 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக என்னுடைய எய்ம் இதுதான், நான் டீச்சராக தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர் இந்த நியூஸ் வந்தாலுமே சொல்லுவாங்க, ஆமாம் இப்போ அடுத்து உடனே வரவா போகுது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க பேச்செல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்மளுடைய நோக்கம், நம்ம நிறைய டைம் சொல்கிறதான், நம்ம என்ன தான் குறைகள் சொன்னாலும் அதுலேயும் செலக்ட் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் செலக்ட் ஆகி போகிறது தான். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து படிச்சுட்ருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நியூஸ் அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். ஸோ நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போடலை. அதுக்கான ரீசன் எந்த அப்டேட்டட் நியூஸுமே வரல, அதனால் அப்டேட் பண்ணல. ஸோ இனிமேல் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.